ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா குரேஷியாவில் இருக்கிறோம். குரேஷியாவில் இப்போ வந்து கிளைமேட் எப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலே பனி, செம்ம பனி. எல்லாம் -2, -3, -4 வரைக்கும் இருக்குது. ஆக்சுவலி நான் வர்றதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி ஸ்னோலாம் பேஞ்சு தான். ஸ்னோனா பனி மழை சொல்கிறோம். ஓகே, அது இப்போ இல்லை, இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகுது. இப்போ நான் இப்போ குரேஷியா வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவு. இப்போ நான் வந்து என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக குரேஷியாவுக்கு வரும்போது ஆக்சுவலி தெரியும் ஃபாரின் போகிறோம் என்னென்ன கொண்டு வரணும். நம்ம ட்ரெஸ்ஸு கொண்டு வருவோம், நமக்கு தேவையான ஜாமானை கொண்டு வருவோம். இங்கே வந்து குக்கிங் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் குரேஷியாவில். இப்போ சில கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுவாங்க நாங்கள் சாப்பாடு போடுவோன்னு. ஆனால் அவங்க வந்து 2 டைம்ஸ் தான் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு டைம் வந்து நம்ம குக்கிங் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நமக்கு தேவையான குக்கிங் ஜாமான்கள் எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். ரெண்டாவது ஜர்க்கின்னா அந்த குளிர் ஸ்வெட்டர், சாதாரண ஸ்வெட்டர் இல்லை, அந்த கம்பளி ஸ்வெட்டர் மாதிரி இருக்கும். அது வந்து கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆகணும். இல்லைன்னா உங்களால் இங்கே இருக்க முடியாது. அதை வந்து சர்வே பண்ணால் கண்டிப்பாக அந்த குளிர் ஸ்வெட்டர் வேணும். நம்ம சாதாரணமாக ஒரு பனியன் மாதிரி ஸ்வெட்டர் மாதிரி கொண்டு வரலாம். ஆனால் கண்டிப்பாக ஸ்வெட்டர் வேணும். அப்புறம் மங்கி குல்லா வேணும். அப்புறம் கண்டிப்பாக 2 ஷூ கம்பல்சரி வேணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வரோம்னா நமக்கு இது புதுசாக இருக்கும். இந்த பனி, இந்த அட்மாஸ்ஃபியரு எல்லாமே புதுசாக இருக்கும். இங்கே வெயிலே பார்க்க முடியல. இப்போது நம்ம மெயினாக கால், கை, காது இது 3த்தையும் நம்ம கண்டிப்பாக இதாகணும். அப்போது கண்டிப்பாக அந்த மங்கி குல்லா சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக வேணும். ஷூ ரெண்டு டைப் ஆஃப் ஷூ வேணும். ஒரு கேஷுவல் ஷூ மாதிரி வேணும். ரெண்டாவது கொஞ்சம் திக்கான ஷூ. ஏன்னா பாட்டம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா கூலிங் ஏறக்கூடாது. இந்த 2 திங்ஸ் கண்டிப்பாக வேணும். ரெண்டாவது ஹேண்ட்பேக்கு. மூணாவது குக்கிங் பண்ணுற மாதிரின்னா மசாலானா நம்ம வீட்டில் இருக்கிற கறி மசாலா. இங்கே வந்து எல்லாமே கிடைக்கிது. ஆனால் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற அந்த கறி மசாலா கிடைக்காது. குழம்பு மசாலா யூஸ் பண்ணுவாங்கள, அதை வந்து கண்டிப்பாக நம்ம அரைச்சி தேவையான 1 கிலோ கம்பல்சரி. நீங்கள் டெய்லியும் சமைக்கிற மாதிரிலாம் இருந்தால் ஒரு 1 கிலோ எடுத்தாந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு தாங்கும். ஒரு 1 கிலோ 1.5 கிலோ. நான் பார்த்தீங்கன்னா 2 கிலோ எடுத்து வந்தேன். சரி, எதுக்கு வம்பு, அது கெட்டு போகிற பொருள் இல்லை, செஞ்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். அதனால் 2 கிலோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து ஒரு டப்பாவில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ டெய்லி குக்கிங் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன். ரெண்டாவது புளியும் கம்பல்சரி இங்கே கிடைக்கல. நம்ம ஊர் புளி மாதிரி இல்லை. அதனால் புளி ரொம்ப தேவையில்லை. இருந்தாலும் உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்துங்க. அப்புறம் காரம் ஐட்டம், காஞ்ச மிளகாலாம் இங்கே கிடைக்காது. காஞ்ச மிளகா கண்டிப்பாக அங்கே தான் கொண்டு வரணும். சமைக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க, இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பம். ஏன்னா நம்ம அனுபவத்தை தான் நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக ரைஸ் குக்கரு இல்லை ஒரு ப்ரெஷர் குக்கரு. இப்போ சில ரூமில் பார்த்தீங்கன்னா சில ரூமில் திங்ஸ் வச்சுருப்பாங்க. பழைய ஆளுங்க யூஸ் பண்ணிதான் அது இல்லைன்னா நம்ம புதுசாக தான் வாங்கிக்கணும். இது கண்டிப்பாக எடுத்துக்கணும். மெயினாக ஷூ, ஜர்க்கின், அப்புறம் ஸ்வெட்டர், மங்கி குல்லா, இது கம்பல்சரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இங்கே வந்து நம்ம வாங்க முடியாது. வாங்கினோம்னா ரேட்டெல்லாம் 40 யூரோ 35 யூரோ இருக்குது. இப்போ 40 யூரோனா என்னாச்சு? இப்போ ஒரு யூரோ 90 ரூபா இருக்குது. ஸோ 100 ரூபா வச்சுக்கோங்களேன். 4000 ரூபா 4500 ரூபா வரும். அதுக்கு நம்ம ஊரில் அழகாக ஒரு 1700 2000 ரூபா போட்டிங்கன்னா சூப்பரான ஜர்க்கின் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணுங்கள்.
ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபர்தராக டீட்டெயில் வேணும், இல்லை இங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும், இல்லை நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் வேணும்னாலும் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.